அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சபை ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது ஏற்பட்ட வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கி நம்ம கட்டடங்களை கட்டி வச்சுட்டு ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அன்னைக்கு ஆண்டவர் பெருவாரியான ஆத்துமாக்களை கொடுத்திருந்தார். 3000 பாருங்க ஒரு பிரசங்கத்தில், 5000 இன்னொரு பிரசங்கத்தில். வீடுகள் தோறும் விசுவாசிகள் ஜெபித்தார். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ஆண்டவரை பின்பற்றினார்கள். அப்படி பின்பற்றின போது அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களால் எல்லாவற்றையும் நிர்வகிக்க முடியவில்லை. எல்லாவற்றையும் திடீர்னு பாருங்கள், ஒரு 8000 பேர் கூடும்போது அவங்கள எப்படி காரியங்களை செய்கிறது, அவங்கள எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்கன்னா, பராமரிக்கிறதுக்கென்று ஒரு குழுவை ஏற்படுத்தினார்கள். அந்த குழுவில் மிக முக்கியமானவனாக இருந்தது ஸ்தேவான். அவரை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த குழுவில் மிக முக்கியமாக இருந்தது யார்? அதில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்தேவான் இருக்கார், பிலிப்பு இருக்கார், பிரகோர்னு ஒருத்தர் இருக்கார், நிக்கானோர், தீமோன், பர்மேனா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். இவங்க இவ்வளவு பேரையும் நிக்கோலான் இன்னொருத்தவரையும் சேர்த்து அவங்க இதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா? இந்த பராமரிப்புக்கென்று இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். எதற்காக? ஏன் பராமரிப்புனா, ஆதி சபையில் இத்தனை பெரிய எழுப்புதல் வந்தும் அந்த சபைக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சு. அந்த சபைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பலமாக கிரியை செஞ்ச சபைக்குள்ளே குழப்பம் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், உலகத்தில் இருக்கிற வர பிரச்சனை இருக்கும். அப்போ எங்கே போனால் தான் பிரச்சனை இருக்காது? ஆமாம், இத்தனைக்கும் ஆவியானவர் பலமாக கிரியை செஞ்ச சபையில் என்ன இருந்துச்சு? பிரச்சனை இருந்துச்சு. 7 சபைகளில் பார்த்தீங்கன்னா அதிகமான சபையில் பாவம் இருந்துச்சு. பெர்கமு சபையிலையும் இன்னொரு சபையில் விக்கிரக ஆராதனை இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் கேத்தலிக் சபைக்காகவும் ஜெபிக்கும் போது அங்கேருந்து எழுப்புதலை உண்டாக்குறாரு. அப்போ இதெல்லாம் ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ இதனுடைய காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். என்ன தெரிந்தா, 7 சபையில் 2 சபை மட்டும்தான் ரொம்ப எந்த பிரச்சனையிலையும் சிக்காத சபையாக இருந்துச்சு. ஒன்று சிமர்னா சபை. அந்த சபை கூட பயந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ எவ்வளவும் பயப்படாத, 10 நாள் அளவுக்கு உபத்திரவம், 10 நாள் அளவுக்கு பாடுபடுவீங்க, மரண பரியந்தம் உண்மையாரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்னு. சொல்லப்போனால் பெர்ஃபெக்டாக இருந்தது பிலதெல்பியா சபை மட்டும்தான். கொஞ்சம் பலத்தோடு இருந்தது பிலதெல்பியா சபை மட்டும்தான். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் பிலதெல்பியா சபை போல் மாற விரும்புகிறாரு. அப்போ ஒரு பக்கம் பயங்கரமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணைகள் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அதிகமாக இருந்தது எபிரேயர்கள், அதிகமாக இருந்தது யூதர்கள். யூதர்களுக்கு தானே எபிரேயர்கள்ங்கிற பேர். இந்த எபிரேயர்கள் 12 கோத்திரங்களாக இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. அன்னைக்கு கிரேக்கர்கள் தேசத்தில் பேர் பெற்றவர்களாக இருந்தாங்க. யார்? இன்னைக்கு அமெரிக்கர்கள் போல. இன்றைக்கி யார்? அமெரிக்காக்காரங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அது மாதிரி. ஏன்னா இயேசுநாதருடைய பிறப்புக்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னே தான் அலெக்சாண்டர் தன்னுடைய ஆளுகையை பிடித்து, அதுக்கப்புறம் அவருடைய 4 தலைவர்கள் 4 பக்கமாக உலகத்தை பிடிச்சாங்க. அதில் ஒரு தளபதி தான் இஸ்ரவேலை பிடிச்சு இஸ்ரவேலுடைய தேவாலயத்துக்குள்ளே கொண்டு ஒரு பன்னியை வச்சு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் செஞ்சபோது யூதர்கள் எழும்பி கர்த்தருக்காக நின்று வைராக்கியப்பட்டு அவனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அப்போ இஸ்ரவேலுடைய தேவாலயத்தை மீட்டார்கள். இயேசு பிற்பாடு பிறந்தார். இது வரலாறு. இது நமக்கு தெரியாத, வேதாகமத்தில் இல்லாத ஒரு வரலாறு. சரியா? அது நிமித்தம் யூதர்கள் வருஷந்தோறும் ஒரு பண்டிகை கொண்டாடுவார்கள். அந்த பண்டிகைக்கு பேர் ஹனுக்கா என்று அந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இருக்கட்டும். அப்போ இந்த அலெக்சாண்டருடைய காலத்தில் உலகமெங்கிலும் கிரேக்கர்கள் பேர் பெற்றவர்களாக இருந்தனால, கிரேக்கர்கள் ஞானத்தில் பேர் பெற்றவங்க, ஆராய்ச்சியில் பேர் பெற்றவங்க, வான ஆராய்ச்சிகள் செய்தார்கள். பித்தாகோரஸ் தியரம். என்ன தியரம்? இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம்ல. எதுக்குடா பித்தாகோரஸ் தியரம்னு கேட்டால், பித்தாகோரஸ் யாருன்னு போய் பாருங்க.
அப்போ கிரேக்கர்கள் பலர் இன்றைக்கும் நம்மளை சுற்றி இருக்காங்க. இந்த மாதங்கள் இருக்கிறதே, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த பேர்கள் எல்லாம் ஏறக்குறைய அவர்கள் கையிலிருந்து வந்தது போல நிறைய கிரேக்கர்கள் இதுக்கு சம்பந்தப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவங்க வாழ்ந்தது எப்பயோ இயேசுநாதருக்கு முந்தின காலத்தில். அப்போ அவர்களும் அந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகைக்கு வணிகம் செய்ய வரும்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது நிமித்தமாக அநேக கிரேக்கர்கள், எருசலேம் ஒரு பெரிய தலைநகராக இருந்தபடினாலே, வியாபார ஸ்தலமாக இருந்தபடினாலே, அநேக பக்கத்தில் இருந்த அந்த கிரேக்கு, பக்கத்தில் தானே தெசலோனிக்கா கிரேக்க பட்டணம் தான், ஏன்னா அது கிரேக்க நாடு பக்கத்திலே தானே இருக்குது. அத்தேனா தான் ஏதேன்ஸு. அத்தேனா பட்டணத்தில் பவுல் போய் ஊழியம் செஞ்சார், அது ஏதேன்ஸு. அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு பக்கத்தில் தான் அந்த கிரேக்க பட்டணம் இருக்குது. வாணிகத்துக்கு அதிகமாக கடல் வழியாக அங்கே வருகிறதுனாலே அநேக கிரேக்க ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அதிகமாக இருந்தது யார்? எபிரேயர்கள். அதனால கிரேக்க விதவைகளை ஒழுங்காக விசாரிக்கலை, அவங்களுக்கு ஒழுங்காக கவனிக்கலை. அப்போ அது யாரை கோவப்படுத்துது? யாரை கோவப்படுத்தும்? கிரேக்கர்களை கோவப்படுத்தும். எங்கள் விதவைகளை கண்டுக்கிறதில்ல, எபிரேய விதவைகளை மட்டும்தான் கண்டுக்கிறாங்க. எங்களுடைய ஏழை எளிய மக்களை இவங்க பெருசாக கண்டுக்கிறலைங்கிற பிரச்சனை வருது. எங்கள் பெருவாரியாக ஒரு கூட்டம் வரும்போது சபைக்கு அது பிரச்சனை தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அது என்றைக்குமே பிரச்சனை தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுநாதர் எல்லா ஜாதிக்காகவும் கர்த்தர் சிலுவை சுமந்தார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக அன்னைக்கு இருந்திருக்கு. அப்போ இங்கே நல்ல கவனிங்க. உடனே கிரேக்கர்களுக்கு கோபமும் வருத்தமும் வருது. என்னடா நம்ம மக்களை அவங்க கவனிக்கலையே, நம்ம ஆட்களை அவங்க கவனிக்கலையே அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது பேதுருவுக்கு இடத்துல இந்த பிரச்சனை போனால் அவங்க பார்க்குறாங்க, பிரசங்கம் பண்ணணும், ஜனங்களுக்கு கூட்டம் நடத்தணும். அப்போ வேத வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம மக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? வசனத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். இப்படி இவங்களுக்கு பணிவிட செய்கிற வேலையும் நம்ம செஞ்சால் நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது. நம்ம ஜெபத்தில் தான் தரித்திருக்கணும். அங்கே கவனித்து பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்கணுங்கிறத 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலும் ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்கிறவன் உபவாச ஜபத்தில் பிரசங்கம் பண்ணுறவன் இல்லை. அவன் இடைவிடாமல், நேற்று காலையில் ஒரு தம்பியை கூப்பிட்டு 1/2 மணி நேரம் அவனுக்கு பிரசங்கம் பண்ணேன். ஒத்த ஆளுக்கு. உங்களுக்கு பண்ணுறத விட ஆக்ரோஷமாக பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம வேலை என்ன? ஜெபம் பண்ணுறதுலையும் வேதம் வாசிக்கிறதுலையும் அந்த வேதத்தை வசனத்தை போதிக்கிறதுலையும் கேப் விடாமல் அடிக்கணும். பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்கள், சாத்தானை கேப் விடாமல் அடிக்கணும். ஆமாம், ஒரு நாள் நம்ம செஞ்ச வேலைக்கு கர்த்தர் கூலி வச்சுருப்பார். அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அந்த வசனத்தை நம்ம சொல்லி கொடுக்கறது ஆர்டியில் 20 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 போட்டதை விட பெருசு. தகப்பன்மார்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த வேத வசனம் வீணாக போகாது. அதனால தான் பேதுரு அப்போஸ்தலனும் அப்போஸ்தலர்களும் சேர்ந்து சொல்கிறாங்க, இடைவிடாமல். சிறு வயதில் தகப்பன்மார்கள் நமக்கு சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் சொல்லி கொடுக்குறாங்களே. ஆனால் அது இன்றைக்கி நமக்கு ஆறுதலாக இருக்குது, இன்றைக்கி நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனிங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நான் சொல்லுவேன், ஒரு குழந்தையினுடைய 12 வயது வர்றதான் நம்ம அவங்களோட சொல்லி கொடுக்க முடியும். அதான் பருவத்தே பயிர் செய். கோடையில் பயிர் செய்கிற மாதிரி தான் டீனேஜில் அவனுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறது. டீனேஜில் அவனுக்கு சொல்லி கொடுத்தோன்னா அவன் நமக்கு சொல்லி கொடுப்பான். இன்றைக்கி நிறைய விசுவாசி ஆண்டவருக்கே சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஜெபத்தில், ஆண்டவர் ஏன் இது செய்ய மாட்டீங்க, ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க, என்ன நீங்கள் இப்படி செய்கிறீங்க, என்ன நீங்கள் அப்படி செய்கிறீங்க. அது மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான் மாறிட்டாங்க, அப்படி தான் இன்றைக்கி பேசுகிறாங்க. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? வேதத்தை போதிக்கிறதுலையும் ஜெபத்திலையும் ஜெபிக்கணும் போதிக்கணும், ஜெபிக்கணும் போதிக்கணும். அப்போ கர்த்தர் சபையை நிரப்புவார். அல்லேலூயா. நான் பார்த்த வரைக்கும், நான் கண்ட சாட்சிகளில் எந்த ஊழியர்கள் அதிகமாக ஜெபத்தில் இருந்தாங்களோ அவர்களுக்கு ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வந்தவர்களுக்கு அவர்கள் போதித்தார்கள், ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். அதனால தான் நான் நம்புவது ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே இருக்கணும். யாராவது ஊழியத்துக்கு வரணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு ஏரியாவில் போய் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பேய் பிடிச்சவன் வருவான், சுகமாயிருவான், உள்ளே வந்துடுவான். அல்லேலூயா. ஆண்டவர் கிரியைகளை செய்து கொண்டே இருப்பார். நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை போதிக்கணும். உங்கள் வீட்டில் ஜெபமும் வேதத்தை போதிக்கிறது உண்டா?
சொல்லுங்கள். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், பிதாக்களே உங்கள் பிள்ளைகளே கோபம் ஊட்டாதிருங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு குடும்ப ஜபம்னா பிடிக்காது. காரணம், சிலர் 2 மணி நேரம் உட்காந்து உபவாச ஜபம் மாதிரி நடத்துறது. என்ன ஜபத்தை? அப்புறம் வரவே மாட்டான். நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவனுக்கு நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கேப் விட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா, சில நேரங்களில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், கொஞ்சம் நேரம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி நமக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நான் அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் நல்லது, இல்லை முடியலையா ஒரு 20 நிமிஷம் ஒரு ஜெபத்தை ஒரு கரெக்டாக நல்லா உட்காந்து ஒரு அதிகாரத்தை வாசித்து அந்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்து நம்ம நடத்தும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். வீட்டில் இந்த புறஜாதிகள் போல நாடகம் பார்த்தோமா, கூடி பேசணுமா, சட்டி கழுவுனமா, கறி அறுத்தமா, காய்கறியை வெட்டுனோமா, நல்லா திண்டமா போனோமான்னா ஆண்டவர் வரும்போது இங்கே தான் இருப்பீங்க. நோவா காலத்தில் புசித்ததும் குடித்ததும் பெண் கொண்டதும் பெண் கொடித்ததும் 4 காரியம்தான் செஞ்சாங்க. அதனால புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, ஜெபம் பண்ணுறதுலையும் ஜெபம்னு சொன்ன உடனே ஒரு மாதிரியா காயினுக்கு போன மாதிரியே முகம் போகுது, தகர டப்பா நெளிஞ்ச மாதிரி ஆகுது முகம் ஜெபம்னு சொன்ன உடனே. அதனால தான் சொல்கிறேன், 6 மணிக்கு கூட ஜெபம் பண்ணுங்க சாயங்காலம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம், ஜெபத்தை பண்ணுறதுக்கு முந்திக்கிறங்க. அது எப்படி ஜெபம் பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்கிற ஒரு நேரம், அது காலை 7 மணினா காலை 7 மணி, எல்லாரும் இருக்கிற ஒரு நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஜெபிக்கணும். அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னாங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு. என்ன, அங்கேருந்து தான் பிசாசு நம்மை நேரடியாக தாக்குவான். நமக்கு தேவன் பக்கபலமாக பாதுகாப்பாக இருக்கிறார். சரி, இங்கே இவர்கள் ஜெபம் பண்ணுவதிலும் பிரசங்கத்தில் மட்டுமே ஊழியக்காரனுக்கு வேலையை கொடுத்துட்டு பணிவிடைக்காரர்களாக அநேகரை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா இந்த பணிவிடைக்காரங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஆமாம், ஏன்னா அவங்களும் நாளைக்கு வந்து பணிவிடை செய்யும்போது மாமன் சித்தப்பன் அண்ணன் தம்பி உட்காந்துருப்பாங்களா, ஒன்று என்ன பண்ணுறது, நம்ம சொந்தக்காரனாக இருக்கானே அவனுக்கு 2 பீஸ் போட்டு வைப்போமே. சொல்லுங்க, விசேஷ கவனிப்பு. என்ன கவனிப்பு? விசேஷ கவனிப்பு. இது நமக்கு இயல்பாகவே வந்துடும். அதனால் அவங்க பணிவிடைக்காரர்களுக்கு ஒரு தகுதி வச்சுருந்தாங்க, ரொம்ப பயங்கரமான தகுதி. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி நான் ஸ்தேவானுடைய 7 நல்ல குணநலன்களை பற்றி உங்களோட சொல்ல போகிறேன். அதில் உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு நீங்கள் கவனிக்க போகிறீங்க. முதலாவது காரியம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதலால் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சியும் பெற்றிருக்கிற 7 பேர். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சியும். அப்ப இந்த 3 காரியமும் இருந்தவனைத்தான் என்ன காரியத்துக்கு உட்கார வச்சிருக்காங்க? பணிவிடை காரியத்துக்கு. பணிவிடைக்கே என்னெல்லாம் வேணுமா? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சியும். என்ன வேணுமா? அப்போ ஸ்தேவான் வந்து பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்தார், அடுத்தது ஞானத்தில் நிரம்பி இருந்தார், அடுத்தது நல்ல சாட்சி உள்ளவங்களாக இருந்தாங்க. வேதம் சொல்லுதில்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம்னா இங்கே ஒரு ஆளை கூப்பிட்டு இவங்க எப்படின்னு கேட்டால் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன, அடுத்தது யூதேயாவிலும். எங்கேயா? அடுத்தது யூதேயானா எங்க? யூதேயானா சொல்கிற கேளுங்க, உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம். அங்கேயே சாட்சி வாங்கிட்டீங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்கு இடம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இவங்க ரொம்ப நீட்டாக சூப்பர். அதனால் இது ரொம்ப முக்கியமான சாட்சி. என்ன, ரொம்ப முக்கியமான சாட்சி. அப்போ இந்த சாட்சி வரணும்னா என்ன வேணும்? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி வரும்போது இயல்பாகவே எருசலேமிலையும் சாட்சி. சபையில் ஒரு ஆளை நிப்பாட்டினா இவங்களுக்கு எல்லாருக்கும் சாட்சியா, இந்த அம்மா சாட்சியான ஆள்ப்பா, இவங்களை நம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லும். இன்னும் பணிவிடைக்கே இவ்வளோ பெரிய தகுதி இருந்திருக்கு. பிஎஸ்சி எம்எஸ்சி எம்எட்டு அதெல்லாம் கேட்கல, பிஹெச்டி இதெல்லாம் கேட்கல. பரிசுத்த ஆவி, ஞானம், அடுத்தது என்ன? சாட்சி. இந்த சாட்சி ஸ்தேவானுக்கு இருந்துச்சு. இந்த சாட்சி யாருக்கு இருந்துச்சு? இந்த சாட்சி நமக்கு வேணும். அடுத்தது என்ன? சமாரியா, பக்கத்து வீட்டிலையா பைபிளை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தான் பேர்.
ஐயோ இவங்கெல்லாம் எப்படித்தான் இந்த பைபிளை தூக்கிட்டு வாழ்கிறாங்கன்னே தெரியல, ரொம்ப மோசங்க அப்படின்னு அவன் பேசுகிறான். யார்? புறஜாதிகள். யார் பேசுகிறா? புறஜாதிகள். புறஜாதிகள் நம்மளை பேசுகிற விஷயத்தில் காய்மகாரமாக பேசுகிறது வேற, ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படி பேசுகிறதுக்கு ஏதுவாக இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கவனிக்கணும். சமாரியாவிலையும் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணுமா? சாட்சி. சமாரியாவிலும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணுமா? சாட்சி. சாட்சி இல்லாதவங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார்? சாட்சி இல்லாதவங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு தானே அடையாளம். வேதம் அப்படி தானே சொல்லுது. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தின் பல பகுதிகளிலேயும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாம்? உலகத்தின் கடைசி பரியந்தம். அல்லேலூயா. ஆமாம், அண்டார்டிகாவிலையும் சாட்சியாக இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அண்டார்டிகான்னு ஒரு கண்டம் இருக்குது. ஒரு நாள் நான் யூடியூப் வீடியோவில் பார்த்தா ஃப்ளைட் அங்கே இறங்குதான். என்ன இறங்குதான்? ஃப்ளைட் அங்கே இறங்குதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ தான் எப்படி இறங்குதுன்னு பார்த்தா, அங்கே வந்து இந்த பனிப்பாறைகள் எல்லாம் கரெக்டாக ஃப்ளைட் இறங்குறதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணோடனே அங்கே தான் -டிகிரியில் இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த பனியிலேயே மெதுவாக இறங்குது. எவ்வளோ ஒரு சின்ன பீஸ் கூட இல்லாமல் கூட்டுறாங்க. பெரிய பெரிய ஃப்ளைட் ஏரோப்ளேன் போய் இறங்கி சுற்றி பார்த்துட்டு திரும்ப ஏறி வந்துடுறாங்க. ஏன்னா அங்கே வந்து மணல் திட்டெல்லாம் பார்க்க முடியாது, எங்கே பார்த்தாலும் என்னதான் பனி. அப்படியே கப்பலில் போகிறாங்க. இன்னொரு துருவத்தில் அமெரிக்காலேயோ ரஷ்யா வழியாவோ போகிறாங்க. எப்படியோ போகிறாங்க. போய் கப்பல் வழியாக போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தண்ணி இருக்கிற பகுதி வரைக்கும் போயிட்டு அப்புறம் பையன் அந்த கப்பலில் இருந்து ஏணி மாதிரி இறங்கி லைஃப் போட்டில் போய் அப்புறம் வந்து அந்த பனியில் நடந்து போகிறாங்க. இப்படித்தான் சுற்றுலாலாம் போகணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எப்படி அந்த வயசான பாட்டி அம்மாலாம் கப்பலில் இருந்து இறங்குறத பார்க்கும்போது நமக்கே மூச்சு வாங்குது. அப்படி போகிறாங்க. அங்கே போனாலும் நம்ம பிள்ளைங்க சாட்சியாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் ஆண்டவருக்கு எப்படி இருப்பீங்க? அப்போ ஆண்டவருக்கு வேலை செய்யணும் வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ தகுதியாக இருக்கணும் சொல்லுங்கள். அதனால தான் நம்ம பல இடத்துல பதில் பேசாமலே இப்போ போகிறதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்குறேன். பல இடத்துல தலை குனிஞ்சிட்டே போகிறதுக்கு கிருபை கேட்குறேன். ஏன்னா நம்ம ஒரு வேதத்தை தூக்குன பிள்ளைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு இந்த மாம்சம் மேலே எழும்பி வராதபடி கர்த்தர் காத்தா மட்டும்தான் நம்ம சாட்சியாக இருக்கணும், இருக்க முடியும். நம்மளுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியதாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனாக இருக்கிறது. மாம்சத்துக்குள்ளே நம்ம செயல்பட்டுட்டோம்னாலே அங்கே சாட்சி கெட்டு போயிடும். என்ன கெட்டு போயிடும்? சாட்சி கெட்டு போயிடும். அதனால தான் நிறந்திருக்கணும் பரிசுத்த ஆவியில், ஞானத்தில், அடுத்தது நற்சாட்சியில். பரிசுத்த ஆவியை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு தான் கொடுத்தார். பெசலேயல் தான் கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாத்தையும் நல்ல அழகாக செஞ்சு கொடுத்தது பெசலேயல் தான். அவனுக்குள்ள ஆண்டவர் ஞானத்தின் ஆவியை கொடுத்தார். என்ன ஆவியை கொடுத்தாரு? ஏன்னா அன்னைக்கு தங்கத்தை உருக்கி அதை அழகாக செய்யணும். கர்த்தர் சொன்ன மாதிரி பெட்டியா செய்யணும். ஆமாம், அப்படி ஆண்டவர் சொன்ன மாதிரி கேருபீன்கள் எல்லாத்தையும் செஞ்சு அவன் தானே கொடுக்கணும். அதுக்கு அவனுக்கு என்ன வேணும்? அப்ப அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தா தான் அதை என்ன பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வளரல தங்கத்தை உருக்கி செய்யறதுக்கு. ஆண்டவர் அன்னைக்கு பெசலேயலுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை கொடுக்கறதுக்காக பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அன்னைக்கு உலகத்துக்கே பஞ்சம் வந்துச்சுல, அந்த பஞ்சத்தை நடத்துறதுக்காக விசேஷித்த ஆவி யோசேப்புக்குள்ள இருந்ததா பார்வோனே சொன்னார். அதனால தான் சொப்பனத்தையும் அர்த்தத்தை தாப்பா நான் உங்ககிட்ட கேட்டேன். நீ எல்லாத்தையும் சொல்லும்போது உன்னை விட ஞானமுள்ள ஒரு ஆள் இருக்காதுப்பா, நீனே உட்கார்ந்து இந்த காரியத்தை எல்லாம் எங்களுக்காக செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு யோசேப்பு கிட்ட என்ன இருந்துச்சு? இன்னைக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கே நமக்கு சொல்லுங்க ஒன்றும் இல்லை, வாங்குற சம்பளத்தை கடன் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுல்ல. அப்போ நம்ம பெற்ற ஆவி என்ன ஆவி சொல்லுங்க? இங்கே சொல்லியிருக்கு பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சியும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ல,
ஆண்டவரை கடனாக வாழ்ந்துட்டேன் ஆண்டவர் அறியாத காலத்தில். இப்போ என் சம்பளத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி கவனமாக வச்சு நானும் அதில் மீதி எடுக்கிற அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. கேட்கணுமா இல்லையா? என்ன செய்யணும்? கேட்கணும். நம்ம ஞானம் ஆகணும். இன்றைக்கி ஞானம் இருக்குது. நமக்கு ஞானம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வளர்த்துக்கிற முடியாது பிள்ளைகளை. ஞானம் இல்லைன்னா நம்ம பொருளாதாரத்துலேருந்து தப்பிக்க முடியாது. ஞானம் இல்லைன்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஞானம் நமக்கு வேணும். அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு பணிவிடை செய்கிற ஸ்தேவானுக்குள்ள இப்படிப்பட்ட பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்காரு. இதை அவர்கள் தகுதியாக வைத்திருக்கிறார்கள். சபைக்கு இது கண்டிப்பாக தேவை. சபையில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். உங்கள் இருதயம் அவரால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் பொருளாசையவே நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் போன உடனே கடனை வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் உங்களால் பேலன்ஸாக வாழவே முடியாது. இந்த பொருளாசை இருக்கிறவங்களால கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. சில காலம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு தேவன் பலப்படுத்தினா மட்டும்தான் பெரியவைகளை நாம் சாதிக்க முடியும். நான் ஏன் சொல்லுகிறேன், ஒரு பணிவிடைக்காரனுக்கு பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சியும். அப்போ கண்டிப்பாக அவங்க தேர்ந்தெடுத்த 7 பேர் கையில் சோறை கொடுத்தோம்னா கரெக்டாக போட்டு வருவான். குழம்ப கொடுத்தோம்னா கரெக்டாக வச்சுட்டு வருவான். ஏன்னா அவன் தான் என்ன சாட்சி பெற்றிருக்கான். இன்னைக்கு உண்மையில் அதிகமாக சபையில் பிரச்சனை வர்றதே எங்கே தெரியுமா? சாப்பாடு. நான் பார்த்த வரைக்கும் எங்கெல்லாம் சாப்பாடு சபை போடுறாங்களோ அங்கெல்லாம் 3 குரூப்பாக தான் இருக்கு. இந்த சாப்பாட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனை. சாப்பாட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதில் நம்ம இதில் நம்ம தப்பிக்கணும்னா என்ன சாட்சி இருக்கணும்? கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்க சபை இது எங்கள் வீடு மாதிரி. எங்கள் வீட்டில் சில நேரம் நாங்கள் பொறுத்துக்கிற மாட்டோமா? என்ன எல்லாரும் ஒரு இடத்துல தானே போய் வாழ போகிறோம். இன்னைக்கு போனாலும் கூட்டம் முடிஞ்சு போனாலும் ஒரு ராஜ்யத்தில் தானே நம்ம இருக்க போகிறோம். அந்த நம்பிக்கையை நம்ம இங்கே வெளிப்படுத்துறதுக்கு தான் நற்சாட்சியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இதில் சிலர் பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்கள நம்ம கனம் பண்ணுறோம். சிலர் நம்மளை என்ன செய்கிறோம், சில பலவீனமாக இருப்பாங்க, அவங்கள நம்ம காரியங்களை பார்க்குறோம். எப்படியாவது காரியங்களை சேஃபாக சரியாக முடிக்க. அதனால தான் நான் இதிலெல்லாம் பார்த்து மண்டை குழம்பி போய் இதெல்லாம் நான் இப்போ வேண்டானே விட்டுட்டேன். இந்த பொறுப்பே வேண்டாம் சாமி. என்ன சாமி இந்த பொறுப்பே? இது பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு ரொம்ப வலி உண்டாக்குது. இது வேதனையை உண்டாக்குது. நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு இடத்துல போய் கறியை வாங்கணும், ஒரு இடத்துல போய் அதை வாங்கணும். இதுக்கு கண்டிப்பாக நம்ம சபையிலையும் 7 பேர் இல்லை 70 பேர் இருந்தாலும் நல்லது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வேணும்டா அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நின்றோம்னா இங்கே 10 பேர் சாப்பிட மாட்டான் தெரியுமா? என்ன மீதி இருக்கணும், 12 கூடையை கொண்டு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் முதல்ல இருக்கிறத சமாதானமாக செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ ஸ்தேவானுக்குள்ளே இருந்த முதல் தகுதி, ஸ்தேவானுக்கு மட்டும் இல்லை, இந்த 7 பேருக்குமே இருந்த தகுதி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவம், ஞானம் உள்ள அனுபவம், நற்சாட்சி உள்ள அனுபவம். கையை வைத்து சொல்லுங்கள், எங்களுக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிற அந்த ஞானத்தை எங்களுக்குள்ளே தாங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்கள், அந்த ஞானம் எங்களுக்கு வேணும்ப்பா. தானியேலுக்குள்ளே இருந்த ஞானம், யோசேப்புக்குள்ளே இருந்த ஞானம், ஆண்டவரே பெசலேலுக்குள்ளே இருந்த ஞானம், ஆண்டவரே ஆண்டவராகி இயேசுவுக்குள்ளே இருந்த ஞானம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு நீர் தந்தருள்வீராக, ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே ஞானத்தில் நாங்கள் நிரம்ப வேண்டும்ப்பா, ஞானத்தில் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே ஞானத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பல ஸ்பாவத்தில் ஸ்தேவானை பார்க்கும்போது இயேசுவோட ஸ்பாவத்தில் ஒத்து போகுது. லூக்கா 4:1 பார்த்தீங்கன்னா, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு. அப்போ இயேசுவும் எப்படி நிரம்பி இருந்தார்? இயேசுவோட ஞானத்தை பார்த்துட்டு குற்றப்படுத்தி வந்தவங்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. எப்படி இருக்கும்? குற்றப்படுத்த வந்தவனே எப்படி போனான்னா, நீங்கள் இங்கே கவனிங்க, குற்றப்படுத்த வந்தவங்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. அப்போ எப்படி ஞானமாக பேசியிருப்பார். என்ன குற்றப்படுத்துறதுக்காக ஒரு காயினை கொண்டு வராங்க. காயின்னா இது காசு.
காசு கொண்டு வந்தோடனே இப்போ வரி கொடுக்கறது நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்னு கொண்டு வராங்க. இப்படியே கையில் எடுக்கிறாரு, இப்படியே பார்க்குறாரு, பார்த்துட்டு நம்மளோட காயினில் காந்தி போட்டா போட்டிருக்கோம். என்ன போட்டா? ஆமாம், அவங்களோட காயினில் என்ன தான் போட்டிருந்துச்சு? ராயன் தான் போட்டிருந்துச்சு. இது யாருப்பா அப்படின்னு கேட்டார். கேட்டவுடனே சொன்னார், ராயனுடையத ராயனுக்கு கொடுங்க, கடவுளுடையத ஒரே கல்லில். இப்போ சொல்கிறார், கடவுளையும் ஏமாத்தாத, ராஜாவையும் ஏமாத்தார். எப்படி பேசுகிறார்? வந்தவன் குற்றப்படுத்த வந்தான், போகும்போது ஆச்சரியப்பட்டு போகிறான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது வேலை பார்க்குற இடத்துல உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது குற்றஞ்சாட்ட வந்தவனும் தலை குனிஞ்சு தான் போவான். ஏன்னா அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுறது இன்னைக்கு என்னன்னே தெரியலையா? புதிய ஏற்பாட்டு சபைக்கு சும்மா கூச்சல் குழப்பத்தை உண்டாக்குறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆவியானவர் நமக்கு விசேஷித்த ஞானத்தை தருகிறார். அப்ப இந்த ஆண்டவருக்குள்ள அந்த ஞானம் அதிகமா இருந்துச்சு. இயேசுவுக்குள்ள அந்த ஞானம் நிறைந்து இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 11:24 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சரி இருக்கட்டும். அப்போ அப்போஸ்தலர் 11:24 பாருங்கப்பா. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கவனித்து பாருங்க. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். ஜனங்கள் அநேகர் அவனிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இவன் யார் தெரியுமா? இவன் யார்? பர்னபா. அப்போ பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் சபை தொடங்கின காலத்தில் எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க? பரிசுத்த ஆவியினால. ஆனால் இயேசுவை சந்திக்க போகிற நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இந்த காலை வேளையில் நம்ம கிட்ட கேட்கிறார். நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா, இன்றைய புதிய ஏற்பாட்டு சபை இயேசுவை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்க சபை பொருள் ஆசையில தான் நிரம்பி இருக்கு. ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை வாழுது. என்ன வாழ்க்கை? திருப்தியற்ற வாழ்க்கை. பொருள் ஆசை. இந்த பொருளாசை இருக்கிறவனால ஒரு நாள் ஸ்தோத்திரம் பண்ணவும் முடியாது, திருப்தியாக இருக்கவும் முடியாது, நன்றியாக இருக்கவும் முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிறவன் எப்பொழுதும் நன்றியோடு இருக்கிறான். அல்லேலூயா. இந்த பர்னபா எவ்வளோ பெரிய சாட்சி பார்த்தீங்களா? இந்த பர்னபா யார்? பவுலை ஆண்டவருக்கு நேராக நடத்தி கொண்டு போனவர். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவருக்கு நேராக நடத்தி கொண்டு போனவர். அப்போஸ்தலனாகிய பவுலோடு முதல் மிஷனரி பயணம் செய்தவர். இவர் ரொம்ப முக்கியமானவர் அல்லவா? அதனால ஒவ்வொரு பெண்களுக்கும் ஞானம் வேணும். எப்படி? ஞானம் வேணும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவம் வேணும். நற்சாட்சி நமக்கு ரொம்ப முக்கியமாக வேணும். என்ன வேணும்? இந்த 3 காரியத்தையும் சேர்த்து ஒரே காரியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படிப்பட்ட சாட்சி உடையவனாக ஸ்தேவான் காணப்பட்டார்.